முதலமைச்சர் ஸ்டாலினை முதல்வர் பதவியில் இறக்குவதற்கான முதல் கட்ட போராட்டம் விழுப்புரம் போராட்டம் வழக்கறிஞர் பாலு. அரியலூர் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழ் மறவன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலு, மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி, மாநில அமைப்பு தலைவர் DMT திருமாவளவன், மத்திய மண்டல மாநில அமைப்பு செயலாளர் சாமிதுரை, மாவட்ட பொருளாளர் வெற்றி செல்வி உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு, விழுப்புரத்தில் நடைபெறும் போராட்டம் ஒரு அரசியல் மாற்றத்திற்கான போராட்டமாக அமையும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை தருவதாக கூறிவிட்டு பச்சை துரோகத்தை செய்து நம்பிக்கை மோசடி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில் இருந்து இறக்குவதற்கான முதல் தொடக்க புள்ளியாக விழுப்புரம் போராட்டம் அமையும். வன்னியர்களுக்கு துரோகம் அளித்தோம், ஆட்சியை இழந்தோம் என்ற நிலை ஏற்படும். 20ஆம் தேதி விழுப்புரத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நடைபெறக்கூடிய போராட்டத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு அரியலூர் மாவட்டத்திலிருந்து 3000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம், செயற்குழு கூட்டம் என்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தினுடைய அனைத்து ஒன்றியங்கள் வாரியாக, நகர வாரியாக அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று விரிவாக நாங்கள் விவாதித்திருக்கிறோம். அந்த போராட்டம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போராட்டமாக அது திகழும். திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுப்போய் அவர்கள் ஆட்சியில் இல்லாத காலத்தில் கலைஞர் அவர்களை அழைத்து விழுப்புரத்தில் மாநாட்டை நடத்தி மருத்துவர் ஐயா அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு மஞ்சள் சால்வை அணிவித்து சிம்மாசனத்தில் அமர்த்தியதற்கு பிறகுதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் வந்தார். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதாக கூறிவிட்டு அவர்களுக்கு பச்சை துரோகத்தை செய்து நம்பிக்கை மோசடி செய்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து அதற்கான துவக்க புள்ளியாக வரும் 20ஆம் தேதி நிகழப்போகிறது. அதன் காரணமாக வன்னியர்களுக்கு துரோகம் இழைத்தோம், ஆட்சியை இழந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் கொண்டு செல்வதற்காக அதற்கான ஒரு போராட்டத்தை, பிரச்சாரத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணமும் பெரும் வெற்றியை பெறும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடன்பேட்டை அங்கே அந்த கழிவு மேலாண்மை என்று சொல்லக்கூடிய திரவ கழிவு, அது ஒரு ஏரியில் நீர்நிலை பகுதியில் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது. வரதராஜன்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்தில் அது வரக்கூடாது என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே வரதராஜன்பேட்டையில் அந்த ஏரி பகுதியில் திரவ கழிவு மேலாண்மை அமைப்பதை தமிழக அரசு கைவிட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த நடவடிக்கைகளை கைவிட்டு வேறொரு அரசு புறம்போக்கு நிலத்தில் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கான ஒரு போராட்டத்தை மாவட்ட கட்சி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை செய்து உரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்.